ஹலோ ஹோம் பேக்கர்ஸ். இன்றைக்கி நாம் ரெட் வெல்வெட் வித் க்ரீம் சீஸ் ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நாம் ஃபஸ்ட்டு 8 இன்ச் ஸ்கொயர் டின்னை எடுத்துக்க போகிறோம். அதில் பட்டர் பேப்பர் போட்டு பட்டர் க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாம் 200 கிராம்ஸ் ஒயிட் சாக்லேட் கூட 100 கிராம் பட்டர் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு ப்ரௌனி எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரஜ்ஜியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பட்டரை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இதை டபுள் பாயில் மெத்தடில் தண்ணியை சூட் பண்ணி எடுத்துகிட்டு வச்சு அது மேலே வச்சு டபுள் பாயில் மெத்தடில் இப்போ நம்ம மெல்ட் பண்ணிக்கிறோம். நல்லா இது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் மெல்ட் ஆகணும். நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து உரம் வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 75 கிராம் ப்ரௌன் சுகர், 75 கிராம் ஒயிட் சுகர், அது கூட 2 முட்டையை சேர்த்து இப்போ நாம் நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். சுகர் எல்லாம் கரைஞ்சி அதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு பீட் பண்ணாதீங்க. 1லே வச்சு ஸ்லோ பீட்டே கொடுங்க. சுகர் கரைஞ்சி கலர் சேஞ்ச் ஆனால் போதும், ஃப்ளஃபியாக வரணும்னு அவசியம் கிடையாது. அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட்டை இது கூட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சால்ட், 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஃபுட் கலரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நாம் 90 கிராம்ஸ் மைதா கூட 30 கிராம்ஸ் கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா ஜலிச்சுக்க போகிறோம். 3 டைம்ஸ் ஜலிச்சுக்கணும். அப்போ தான் கொக்கோ பவுடரும் மைதாவும் நல்லா மிக்ஸ் ஆகும். அது கூட நம்ம இப்போது ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்ஸோட இந்த ஃப்ளாரை ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கணும். எல்லாம் ஒன்றா கட்டி இல்லாமல் கிளியராக ஸ்மூத்தாக மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு இதில் நாம் நட்ஸு போட்டுக்கணுன்னா வேணும்னா நம்ம இதில் நட்ஸ் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நாம் இதை டின்னில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஊற்றிக்க போகிறோம். ஊற்றிட்டு இப்போ நம்ம ஸ்டிக் வச்சு நல்லா பபிள்ஸ் இல்லாமல் எடுத்து விட்டு நல்லா தட்டிட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போது க்ரீம் சீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 100 கிராம் க்ரீம் சீஸ் எடுத்து அது கூட ஒரு எக்கு, 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு பீட் பண்ணிவிட்டு அதை இது மேலே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக அந்த ரெட் வெல்வெட்டோட பேட்டரை எடுத்து வச்சுக்கணும் மேலே ஒரு டெக்கரேட் கொடுக்கறதுக்கு. ஸோ அதை எடுத்து இது மேலே போட்டு நல்லா ஸ்டிக் வச்சு நமக்கு வேணுன்ற மாதிரி டிசைனை அதில் போட்டுட்டு அவனை 180 டிகிரிக்கு வச்சு 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் ரெட் வெல்வெட் வித் க்ரீம் சீஸ் ப்ரௌனி ரெடி. ப்ரௌனியோட கலர் நல்ல டார்க் ரெட்டில் உங்களுக்கு வேணும்னா ப்ரௌன் சுகரை ஆட் பண்ணாதீங்க, வெறும் ஒயிட் சுகர்லேயே பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி, கேக்கோட ரெசிபி வேணும்னாலும் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதோட ரெசிபி வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் பூஸ்டாக இருக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.